அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இந்த செராமிக் பவுலில் தான் முந்திரி பக்கோடா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த செராமிக் பவுலை அண்ணியோடதுன்னு நினைக்கிறேன். அம்மா ரொம்ப பத்திரமா வச்சுருந்தாங்க. அம்மா ஒரு முறை சொன்னது சரியாக ஞாபகம் இல்லை. நல்ல பெரிய பவுல், அதே மாதிரி ஒயிட் கலரும் உண்டு. இப்போ இந்த பவுலில் சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதில் 1 கப் கடல மாவு, அரிசி மாவு 3/4 கப் எடுத்துருக்கிறேன். அதோட உப்பு, சோடா போட்டுட்டு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பெருசாக இருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்குறேன். இது பொடிசாக துருவி எடுத்துக்க போகிறேன். இந்த முந்திரி பக்கோடா வந்து நாத்தனார் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அவங்க செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க தான் எனக்கு எப்படி செய்யணுங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி துருவி அந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண மல்லித்தழை, புதினா தழை, அடுத்து கருவேப்பிலை எல்லாம் பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துட்டு சாப்பரில் போட்ட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்குறேன். ஹீட் ஆகிட்டுருக்கு. ஆயில் ஹீட் ஆனவுடனே ஒரு கரண்டி ஆயில் சூடான ஒரு கரண்டி ஆயில் இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சுட சுட இருக்கும். அடுத்து ஒரு கையளவு முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணி சேர்த்தக்கூடாது. ரொம்ப தண்ணி சேர்த்தனோம் அப்படின்னா கொல கொலன்னு ஆயிரும். குறைவா தண்ணி சேர்த்தி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு இப்படி பிடிச்சி பார்க்கும்போது கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்ததுன்னா ஓகே, தண்ணி ஊற்றுறத நிறுத்திட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த பக்கோடா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன்னா கருக விடாமல் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் உள்ள வெந்தும் இருக்கணும் இல்லைங்களா. இன்றைக்கி மெஹராஜ் ரவ், அடுத்து பராத் ரவ் வரும், அடுத்து ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லைங்களா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முந்திரி பக்கோடா உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நம்மளுக்கு ரம்ஜான் வரப்போகுது இல்லைங்களா. அப்போ இஃப்தார் டைமில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முந்திரி பக்கோடாவை செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். அது அவ்வளோதான் நம்ம வைக்க முடியும். எச்சாலாம் நம்ம செஞ்சு டப்பாவில் போட்டு அடைச்சி வைக்க முடியாது இல்லையா. 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஃப்தார் டைமில் நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறது, அப்போ டயர்டாக இருப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, முந்திரி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.